என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாஸா நின்று கொண்டிருந்ததோ அப்பொழுதுதான் இவர்கள் இந்த வேதத்தை எழுதி முடித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்காரும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள். எப்பொழுது ஜனாஸா விழுந்ததோ அங்கே பனு இஸ்ரவேலர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், யூதர்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த ஷைத்தான்கள் சொன்னார்கள், சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, சூனியத்தால் சுலைமான் உலகை ஆட்சி செய்தார். உங்களுக்கும் உலகை ஆட்சி செய்யும் ஆசை இருந்தால் நாங்கள் அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றுத் தருவோம். எந்த வேதத்தில் இருந்து ரகசியமாக உலகத்துக்கு சுலைமான் சூனியம் செய்தாரோ அந்த வேதத்தை கற்றுத் தருவோம். அதனை நீங்கள் கற்றுக்கொண்டால் சுலைமானை போன்று உலகை ஆட்சி செய்வீர்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் இதற்கு பின்னால் எங்களை வணங்க வேண்டும், அந்த உடன்படிக்கை செய்வீர்களே ஆனால் நாங்கள் கற்றுத் தருவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் உடன்பட்டார்கள். ஷைத்தான்கள் அவர்கள் முன்னிலையிலே அந்த வேதத்தை படித்து காட்டினார்கள். குழி தோண்டி புதைத்ததை குழி தோண்டி வெளியாக்கினார்கள். இவர்கள் யதார்த்தமாக பார்த்தார்கள். இவர்கள் முன்னிலையிலே அது படித்து காட்டப்பட்டது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியின் விடயத்தில் ஷைத்தான்கள் எந்த வேதத்தை ஓதி காட்டினார்களோ அதனைத்தான் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் இப்படியான ஒரு சூனியக்காரன் அல்ல. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்-நாஸ அஸ்-சிஹர், என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள், காஃபிர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்றிலிருந்து அவர்கள் அந்த வேதத்தை கையில் எடுத்தார்கள். அதுதான் அவர்களுடைய கையில் இருக்கின்ற பிளாக் மேஜிக். நீங்கள் சொல்லுவீர்கள் இந்த இலுமினாட்டிகள் பிளாக் மேஜிக்கை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதா? இலுமினாட்டிகள் என்பவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்களுடைய அடியாள்கள். பிளாக் மேஜிக் என்பது அந்த இப்லீஸ் அவர்களுக்கு கொடுத்த அந்த சூனிய வேதம் கப்பாலா. இரண்டாவது, இவர்களுடைய குலப்படி காலத்தில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யத்தான் இந்த அநியாயக்காரர்கள் இந்த முஸ்லிம்களை வழிகெடுத்த மதுஹபிலிருந்து திருப்பிய அகீதாவுக்கு மண்ணை கூட்டிய அந்த அநியாயக்கார உலமாக்கள் அவர்கள் தான் சூனியம் கிடையாது என்றார்கள். அல்லது சூனியத்துக்காக வேண்டி யாரும் பேச வேண்டாம், அந்த பேச்சு ஷிர்க் என்றார்கள். இல்லை என்றால் தவீஸை கட்டி கழுத்திலே தொங்க போடுவது ஷிர்க் என்றார்கள். சஹாபாக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் முஷ்ரிக்குகளாக வாழ்ந்தார்களோ? சஹாபாக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் முஷ்ரிக்குகளாக வாழ்ந்தார்களோ? இவர்களுடைய விளக்கத்தை இவர்கள் மீள் பரிசீலனை செய்யட்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட ஹிஜ்ரி 1300 வரை எந்த ஒரு ஆலிமும் இந்த பூமியில் வாழ்ந்தது கிடையாது. இந்த ஷிர்க், அதாவது இந்த சூனியத்துக்கு மருத்துவம் செய்வதற்காக ஷிர்க்குடைய வார்த்தைகள் இல்லாமல் ருக்யாவை வார்த்தையில் செய்வது அல்லது எழுதி தொங்க போடுவது, இதனை ஷிர்க் என்று அடையாளப்படுத்திய ஒரு ஆலிம் இந்த பூமியுடைய சரித்திரத்தில் கிடையாது. இந்த வஹாபிகள் இந்த அநியாயத்தை கொண்டு வரும் வரை மறந்து விடாதீர்கள். யூதர்களின் புறத்தில் இருந்து வக்கீலாக வந்த அந்த அநியாயக்காரர்கள் யூதர்களுக்கு உதவுவதற்காக இந்த விடயங்களை உம்மத்திலிருந்து இல்லாமல் ஆக்கினார்கள். யாராவது மாற்று கருத்தில் இருக்கிறீர்கள் என்றால் என்னுடன் வந்து அமர்ந்து பேசுங்கள். நான் எந்த நேரத்திலும் இதனை உங்களிடம் முன்னோக்க தயாராக இருக்கிறேன், மறந்து விடாதீர்கள். இரண்டாவது தடவை யூதர்கள் ஆட்சியை கையில் எடுத்த காலத்தில் முஸ்லிம்களிலே இவ்விதமான எந்த ஒரு மருத்துவமும் பாக்கியாக இருக்கக்கூடாது என்பதற்காக
இந்த சதி முயற்சி நடந்தது. இவர்களை முஷ்ரிக்குகள் என்றார்கள். ஜாஹிலியத்து மக்கள் தேல் கொட்டினால் ஒரு ருக்கியா செய்வார்கள், சில வார்த்தைகளை ஓதி ஊதுவார்கள். ஜாஹிலியா காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த வார்த்தையை ஓதி காட்டுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹாபாக்கள் அதனை ஓதி காட்ட நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜாஹிலியத்து மக்கள் செய்த ருக்கியாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். கிதாபுர் ருக்காவுக்கு கீழால் புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் துஆக்களை எங்களுடைய பருவ வயது எத்தியவர்களுக்கு ஓத சொல்லுவோம், அதனை ஓதுமாறு சொல்லுவோம். யார் பருவ வயதை எத்தவில்லையோ அவர்களுடைய கழுத்திலே எழுதி தொங்க விடுவோம். அமல்லம் யப்லுக் கதபஹா ஃபீ ஸக்கின் ثم علقها في عنقه. திர்மிதியுடைய முஸ்லிமுடைய வாசகம் இது, மறந்து விடாதீர்கள். யாருக்கு அறியாமையோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், யாருக்கு அறிவிருக்கிறதோ அவர்கள் மறைக்க வேண்டாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பைஉ தஅவீத் அஹப்பு இலைய மின் அய்யஸஅல அன்னாஸ். இந்த தஅவீதுகளை எழுதி மக்களுடைய கழுத்துகளிலே தொங்க விடுவதற்கு பணம் வாங்குவது மக்களிடம் யாசம் கேட்பதை விட சிறந்தது என்றார்கள். கிதாபுல் மசாயிலிலே இதனை பாருங்கள். எந்த ஆலிமுடைய ஃபத்வாவை பேசுகிறீர்கள்? எடுத்த எடுப்பில் ஷிர்க் என்று தீர்ப்பு கொடுக்கிறீர்கள். ஷிர்க்குடைய வார்த்தைகளை ஷிர்க் என்று தான் நாமும் சொல்லுவோம். குர்ஆனுடைய வார்த்தையை எழுதி தொங்க விட்டால் இது எவ்வாறு ஷிர்காக மாறும்? யாரிடமாவது ஆதாரங்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள். ஆதாரம் இல்லாமல் உளர வேண்டாம்.